வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். சென்னையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதியப்பட்ட எஃப்ஐஆர் வெளியானது. தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் கொலை செய்ய வந்தேன், அவர் பிழைக்க மாட்டார் என விக்னேஷ் கூறியதாக பரபரப்பு தகவல். மருத்துவர்களின் கோரிக்கைகள் நவம்பர் 29ஆம் தேதிக்குள் செய்து தரப்படும். அமைச்சரின் உறுதியை தொடர்ந்து போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக மருத்துவ சங்கங்கள் ஆலோசனை. தமிழகம் எங்கும் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி மூலம் ஆலோசனை. மருத்துவ சேவை எப்படி உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தம். சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைக்கப்படும். மாநகர காவல் ஆணையரகம் அறிவிப்பு. சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். உள் நோயாளிகள், வெளி நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியதாக தகவல். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழகம் எங்கும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்களின் கைகளில் டேக் கட்டும் முறை அமல்படுத்தப்படும். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. மருத்துவர் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டேக் சிஸ்டம் கட்டாயம். உள் நோயாளிகள் உடன் வருபவர்களின் கைகளில் டேக் அணிவிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதி. சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பணி புறக்கணிப்பால் சிகிச்சை கிடைக்காமல் மயங்கிய நோயாளி. புற நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்த மக்களும் மருத்துவர்கள் இல்லாததால் கடும் அவதி. ஒரு சில பேரால இப்போ அந்த பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட டாக்டர், இவங்கனால தான் டோட்டலாக தமிழ்நாடுல இந்தியாவில் இன்னைக்கு ஸ்ட்ரைக் இந்தியாவில்ங்க. இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தானே. பொதுமக்கள் எவ்வளோ எல்லா இடங்களும் எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, அவ்வளோ திரும்பி விட்டு போகணும். இப்போ நான் வந்து எங்கே திருநெல்வேலி போகணும், இன்றைக்கி மாத்திரை வாங்கிட்டு போகணுன்னா தான் மாத்திரை இல்லைங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் மாத்திரை வாங்கணும். என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரைக்குங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதாவது தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கலாம், அது ரைட்டு. அது ஒரு தனிப்பட்ட டாக்டர், ஒரு தனிப்பட்ட நபர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கர்ப்பிணி உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை ஏற்றதோடு குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் வழங்கி 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோவிலில் பழைய கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி டி-ஷர்ட் அணிந்து பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 புதிய வழக்குகள் தள்ளுபடி. விசாரணையில் உள்ள வழக்கில் இடையீட்டு மனுதாரராக சேர்க்க கோரி விண்ணப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கைதிகளை அழைத்து செல்லும் காவல்துறை வாகனத்தில் மது அருந்திய விவகாரம். ஆயுதப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் லிங்கேஸ்வரன் சஸ்பெண்ட். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. காவல்துறையின் முதுகெலும்பு உடைந்துவிட்டது எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு முதுகெலும்பே கிடையாதா? அவ்வளோ கோழையாயிட்டீங்களா நீங்களா? நீ வன்னியரசன் தலைவர் விட்டுடுங்க, இவன் இந்த கட்சிக்காரன் விட்டுடுங்க, எல்லாம் விட்டுடுங்க. யாரோ ஒருத்தன் வேற யாரை பத்தி மேடையில மைக்க போட்டு நான் இவன் தலை எடுப்பேன்னு ஒருத்தன் பேசுறான, அவன் எங்க இருக்கணும்? என்ன ஜெயில இருக்கும். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட இளம்பெண் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். திருப்பத்தூர் அருகே தாய் பிள்ளைகள் என 3 பேர் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து தற்கொலை முயற்சி. கணவனுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக விபரீத முடிவு. கட்சி அலுவலகம் சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தை முற்றுகையிட முயற்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. நெல்லை அருகே சாலையை கடக்க முயன்ற பைக் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. கல்லூரி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு. தூத்துக்குடி டுவிபுரத்தில் ரேஷன் கார்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்களை கேட்டறிந்தார்.
குடியிருப்பு பகுதிகளில் அரசாங்கம் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏழை மக்கள் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ள கூடாதா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழக அரசுக்கு கேள்வி. இங்க இருக்கிற வீடுகள்லாம் என்ன, அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அதை ஏற்றுக்கலாம், ஆனால் சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா? நான் கேட்கறது உங்க மூலமாவே கேட்குறேன், அமைச்சரையும் கேட்குறேன். சாதாரண மக்கள் கட்டினா அதை இடிப்பீங்க, அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா? அதை இடிச்சுட்டு இங்க வர சொல்லுங்க, அப்புறம் இடிக்கட்டும். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ஏற்கனவே போலீசாரின் சம்மனை பெற மறுத்த நிலையில் கஸ்தூரி கைதாக வாய்ப்பு. நடிகை கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவானது, இதுபோன்ற வெறுப்பு பேச்சுகளை அனுமதிக்கப்படாது. தெலுங்கர்களை கஸ்தூரி அவதூறாக பேசிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம்.